ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, காலையில் இந்த மாதம் பிறக்குது இல்லையா, காலையில் 6 மணிக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயம் சென்று ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், அதாவது உங்களால் என்ன முடியுதோ, நிறைய அண்டா குண்டாவால் எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு 4 பேருக்கு ஒரு 2 பேருக்கு அந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுங்க. பசி அறிந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தெரியாத நபர்களுக்கு தான் நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அதே மாதிரி ஜலம், தண்ணி இருக்குல்ல, குடிக்கிறதுக்கு நீர் கொடுக்கலாம். அதே மாதிரி செருப்பு அல்லனா வஸ்திரம், இது மாதிரி இதை கொடுத்துக்கங்க. இது கொடுக்கறதுனால இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது, விபத்து கண்டம் அப்படிங்கிறது வராது, ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். பொதுவாகவே நல்ல மனநிலையும் நல்ல மன நிம்மதியும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை, இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரம் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ராசி அதிபதி 12ஆம் இடத்துல, சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. வருமானம் அப்படிங்கிறது வரும், ஆனால் அதே நேரத்தில் விரயமும் உண்டு. ஆனால் 11ல் சனி இருக்குது, 10ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடம் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் சூரியன் புதன் குரு. வருமான ஸ்தானத்தில் 3 கிரகம், 3 வழிகளிலிருந்து பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காரு. இந்த கிரக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாடு பிரயாணங்கள் நிறையா உங்களுக்கு வரும். வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, வேலை விஷயமாவோ அல்லது படிப்பு விஷயமாவோ, தொழில் ரீதியாவோ, உத்தியோக ரீதியாவோ கட்டாயம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக நீங்கள் ப்ரைவேட் ஜாப், ஐடி ஃபீல்டு, மற்ற எந்த ஃபீல்டாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கவங்கெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். உடனடியாக கிடச்சிரும். 10-15 நாள்லேயே உங்களுக்கு அது கிடச்சிரும். ஈஸியாக போயிட முடியும். மிராக்கல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 புதன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காருங்க. இந்த 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்க புதன் வருமானங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்களை கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சூரியன் அப்படின்னாலே நிரந்தர வருமானம்னு அர்த்தம். ஒளி கிரகம் இல்லையா, ஸோ சூரியனாலே நிரந்தர வருமானம்னு அர்த்தம். அவர் 2ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் யாரு கூட, குருவோட சேர்ந்துருக்காரு. அதாவது 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியும் கூட, அதே மாதிரி 11க்கும் அவர் தான் அஷ்டமாதிபதி. அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியும் குருவாக போகிறனால 2ல் உட்கார்ந்துருக்காரு. அப்போ கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம், அது சூரியன் புதன் கூட சேர்றாரு. நல்ல வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமைப்பு தான். கட்டாயம் இந்த பணத்தை ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கைக்கோ யூஸ் பண்ணிக்கங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக வருமானம்ங்கிறது வரும். பொதுவாகவே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதம். ஆனால் அது எல்லாமே ஒரு பெரிய விஷயங்கள் கிடைக்காது. நல்ல முன்னேற்றத்துக்கு அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். படிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக இருக்குது. செவ்வாய் நல்ல பலமாகி 4ஆம் இடத்துக்கு உட்காந்துருக்காரு. நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டார். அதுவும் கேதுவோட ஞானக்கரகனோட சேர்ந்துருக்காரு. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வமாக இருக்கும். உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் வெளிநாடு போகிறதோ அல்லது வெளிமாநிலம் போகிறதோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பை செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 12 குடைவர். அப்போது உயர்கல்விக்காக வெளிமாநிலம், வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பு, கடல் தாண்டி செல்லக்கூடிய அமைப்புகளாம் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுவும் உயர்கல்வியோ அல்லது பிஜி படிக்கிறதோ யூஜி படிக்கிறதோ கட்டாயம் நீங்கள் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளூருக்குள்ளேயே படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. இந்த படிப்பில் இருக்கிறவங்க முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது ஒரு நல்ல சிறப்பான வேலை. உங்களுடைய எண்ணங்களோ அதுக்கு மீறின விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கம்பெனியில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மீறி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. எதிர்பார்க்காத விஷயங்களை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல விதமாக மட்டுமே.
அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 6 சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார், 10 11ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் என்ன கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு ஒரு அப்ளிகேஷனை போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனிக்கு வேலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதிகமான உயர் பதவிகள் கிடைக்கிறது, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி 12 சுக்கிரன் 12 லக்னாதிபதி ராசியாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார், 12 4ல் இருக்கார். வெளிநாடு வெளிமாநிலங்கள் பிரயாணங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல இன்கம் சோர்ஸை இந்த கிரகங்கள் கட்டாயம் உருவாக்கி கொடுத்துரும். சனி திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களாம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கீங்க, தொழில் மந்த நிலையாக இருக்குது, தொழிலே மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கனால கட்டாயம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அதாவது நல்ல லாபம், மாற்றங்கிறத காட்டிலும் நல்ல லாபம், நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக இருக்குது. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்கெல்லாம் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரை குருவாக இருந்து என்னுடைய தொழிலையும் என்னையும் முன்னேற்று பகவானே, எனக்கு நிறைய லாபங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வெற்றிலை மாலை வாங்கி போடுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரை சனிக்கிழமை இரவு சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறம் வழிபாடு பண்ணுங்கள். 6 மணிக்கு மேலே அவர் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுவார். அதுக்கு மேலே அவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த திசையும் ஃபுல்லும் உங்களுக்கு நல்ல யோக திசையாக மாறிடும். அதே மாதிரி குரு திசை நடக்கிறவங்களுக்கு 2ஆம் இடத்துல ராசிக்கு 2ல் வந்திருக்கு இல்லையா, அப்போ என்னென்னா வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வரும். தொழில் மூலியமாகவும் சரி, உத்தியோகம் மூலியமாகவும் சரி, நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான். அதே மாதிரி வாக்குஸ்தானம், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பலிதமாகக்கூடிய மாதம் தான் இது. அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் கட்டாயம் வேணும். நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா வார்த்தை மீறி யாருக்காவது ஏதாவது தப்பாக விஷயங்கள் சொல்கிறீங்கன்னா அது அப்படியே பலிக்கும். ஸோ வேண்டாமே, மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாமே. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வாக்குஸ்தானம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சி பெற்றிருக்கு, குருவும் அங்கே இருக்கார். அதனால் பாசிட்டிவாக பேசி பழகுங்க. பாசிட்டிவோட நெகட்டிவ் ஈஸியாக பலிக்கும். அதனால் மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாம். அந்த கர்மாவுடைய பலனையும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஏற்கனவே எந்த பிறவியில் செய்த கர்மா பலனோ இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறது பத்தாதா, அதனால் நமக்கு தேவையில்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள ஆசீர்வாதம் பண்ணலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுல நோக்கி மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால மற்றவங்கள நெகட்டிவாக பேச மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறது, கோபம் அப்படிங்கிறது வர்றது இயல்பு தானே. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 12ல் செவ்வாவுடைய வீட்டில் இருக்கிறனால கோபங்கள் வரதுக்குண்டான அமைப்பும், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால கோபங்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் நிறைய இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். தாயாருக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. கால் வலி சர்ஜரி அல்லது இரத்த இது வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் தாயாரை பார்த்துக்கணும். தாயாருக்கு ஒரு சிறு சர்ஜரி கண்ட அமைப்புகள் இருக்குது. அவருக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது. தந்தையாருக்கு பார்த்திங்கன்னா தந்தையாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே தாய் தந்தையருடைய ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு கேதுவோடு சேர்ந்துருக்காரு. செவ்வாய் ராகுவை பார்க்குறாரு, 8ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு. ஆனால் உங்களுக்கு 11ஆம் இடமாக தான் போகுது. ஆனால் செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கனால வண்டி வாகனங்களில் ஸ்பீடு கம்மியாக போங்க. நீங்கள் லாங்காக போகிறீங்க, லாங்காக நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய பேப்பர்ஸு எல்லாமே கரெக்டாக வச்சுருங்க. பொதுவாகவே சட்டப்படி லீகலாக உங்களோட விஷயங்கள் எல்லாமே கிளியராக இருக்கணும். தேவையில்லாமல் அரசாங்கத்துக்கோ அரசாங்க அதிகாரிக்கிட்டோ ஆர்கியூ பண்ணுறதை இந்த மாதம் தவிர்த்துருங்க. முக்கியமாக செவ்வாய்க்கு எதுனா போலீஸு, ஸோ இப்போ நீங்கள் காவல்துறையினரிடையே வாக்குவாதத்தை இந்த மாதம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களை போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க, நல்லபடியாக மெதுவாக போங்க, ஸ்பீடை கம்மி பண்ணி போங்க. நீங்கள் கரெக்டாக நிதானமாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட நிதானம் இருந்தால் தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும்.
நேரம் நமக்கு வந்து நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா கட்டாயம் நம்ம தான் கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பல்லு சம்மந்தப்பட்டது, எலும்பு, மஜ்ஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு மருத்துவ செலவு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுங்கிறத காட்டிலும் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது வலி அப்படின்னா அந்த வலி நமக்காகத்தான் இருக்கும். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறது. அதே மாதிரி குரு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. புதனும் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள், அதே மாதிரி இவ்வளோ நாளாக குடும்பத்தில் ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதெல்லாம் இப்போ நீங்கி குடும்பத்தில் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். அது மூலிமா நீங்கள் பெரிய லெவலில் சாதனை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்துருக்காரு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். யாருக்கிட்டனா உங்கள் பார்ட்னர்கிட்ட. ஸோ லைஃப் பார்ட்னர்கிட்ட திருமணமான ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிக்கிறது நல்லது. ஒய்ஃபாக இருந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர்கிட்ட கோவத்தை காமிக்காதீங்க. அவருக்கு கோவத்தை தூண்டி விடாதீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் தான் அவரை தூண்டி விட்டு உங்களை அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடும். அப்புறம் ஒரு சண்டையை கொண்டு வரும். இதெல்லாம் தேவையில்லாதது. கணவராக இருக்கும் பட்சத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கையாளணும். கையை ஓங்கிட்டாலே நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க. கவனமாக இருங்க. பொதுவாகவே கணவன் மனைவி ஒற்றுமையும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனால் ரொம்ப அனுசரணை பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகிறது, திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சனி 11ஆம் இடத்துல இருக்கனால எல்லா விஷயங்களும் மெதுவாக பொறுமையாக டிலே ஆகி வரும். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் அஞ்சாதீங்க. ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. கால பைரவருக்கும் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கும் தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு இந்த நோய் நொடி விபத்து இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தவிர்க்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்க வெளிநாடு செல்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கட்டாயம் இருக்குது. படிப்பில் நல்ல மாற்றம், ஒர்க் இதெல்லாம் கிடைக்கும். முக்கியமாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்களுக்குலாம், இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டுருக்கவங்களுக்குலாம், இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிருக்கவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம்ங்கிறது தான் பதவி ஸ்தானம். அதனால தான் விநாயகருக்கு தீபம் போடுங்கன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு பதவி கிடச்சி ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக பேங்க் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பலமாக இருக்கனால அரசாங்க அதிகாரிக்கெலாம் இது ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். உங்களைய நம்பி, உங்களோட திறமைகளை நம்பி புதுசாக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ட்ரோலை விடுவாங்க. அதை நீங்கள் செவ்வனே செஞ்சு முடிக்க முடியும். அரசியல் துறை சம்மந்தப்பட்ட உங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வர்றது, கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, மக்களுடைய ஆதரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். தலைமை இடத்துலேருந்து ஒரு பதவி, ஏன்னா பதவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கனால பதவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு வந்துடும். அதனால் வந்து ஒரு பெரிய பதவி கட்சி தலைமையிடம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். நீங்கள் மிகப்பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து இந்த மாதம் வந்து நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாதம். வீட்டில் இருக்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும் பணம் நிறைய பல வழிகளை வந்துடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாம், சொந்தமாக தொழில் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய சோர்ஸ் உருவாயிருச்சு. அதனால் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்குது. நல்ல வருமானம் இருக்குது. குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சு அனுசரித்து நடந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அவர்களுடைய உடல்நிலையை கவனிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. பொதுவாக ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறது இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்களை தானாக தேடி வருது. விருப்பப்பட்ட விஷயங்களை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஆனி மாதம் அப்படிங்கிறது வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா ஜூலை மாதம் 15 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால
திருவோண நட்சத்திரத்தோடைய திரிஜென்ம நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரங்கள் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதம் பிறக்குது இல்லையா, 15/6/2025 ஜூன் மாதம் வந்து இந்த 15ஆம் தேதி நீங்கள் என்ன செய்யணும், மாதம் பிறக்கும்போது காலையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுங்க. அல்லது வஸ்திரம்னா ட்ரெஸ்ஸு, அப்புறம் குடிக்கிறதுக்கு ஜலம், செருப்பு இருக்கு இல்லைங்களா, காலணி இருக்கு இல்லைங்களா, அது ஏதாவது ஒன்று உங்களால் என்ன முடியுதோ அதை பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் வந்து தானமாக ஒரு ஏழை எளியவர்களுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம். தானம் கொடுத்துட்டு பகவானை வழிபாடு பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு இது கொடுக்கறதுனால, இந்த தானம் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா, அந்த ஆண்டு முழுவதுமே, இந்த வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. ரெண்டாவது வந்து விபத்து கண்டம் அப்படிங்கிறதுக்காது, ஆயில் கண்டம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டங்கள் வராது. நல்ல நிரந்தரமான வருமானங்கள் வரும். பொதுவாகவே இந்த மாதம் வந்து கன்னிராசிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலமாக இருக்குது. சூரியன் வந்து 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்குது. 10ஆம் அதிபதி யார் உங்களுக்கு, ராசியாதிபதி புதனே, 10 குடையவரும் அவர் தான். அவர் ஆட்சி பெற்றிருக்காரு. அப்புறம் குருவும் சேர்ந்திருக்காரு. நல்ல கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து நல்ல வேட்டை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கார். சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சனி பார்த்துக்கிட்டு இருக்கார், அவ்வளோதான். சனி வந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு. ஆனால் அவர் திக்பலம் தான் இருக்கார், 7ல் இருக்கார், திக்பலம் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாகவே கிரகங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி ராசிக்கு வந்து நிறைய காசு பணம் வரக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா சூரியனோட சேர்ந்த குருவும் புதனும் சேர்ந்து, குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிரந்தர வருமானம் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. இந்த மாதம் வந்து நிறைய குட் நியூஸ் வரப்போகுது. நிறைய நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நமக்கா இப்படி ஒரு யோகம் அப்படின்னு சொல்லுவீங்க. பொதுவாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு. கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமேல் நல்ல யோகம் வாழ்வு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அமைப்பு இருக்குது. உண்மையாலுமே அப்படி தான் இருக்குது. கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் என்னென்னா இன்னும் முன்பை விட வந்து நல்ல முயற்சி பண்ணுங்கள். தொழிலில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சனியுடைய பார்வை என்னென்னா தாமதப்படுத்துமே தவிர தடைப்படுத்தாது. உங்களுக்கு இந்த எப்போ ராகுகேது பேச்சு முடிஞ்சிச்சோ அப்போவே எல்லா விஷயமும் போயிடுச்சுங்க. நல்லா இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் இந்த கவலையெல்லாம் பட வேண்டாம். பொதுவாகவே கேது வந்து இப்போ 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். செவ்வாய் வந்து இப்போ செவ்வாயும் கேதுவும் 12ஆம் இடத்துக்கு இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் என்னென்னா எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குன்னா, வண்டி வாகனங்களில் போகும்போது மருத்துவ செலவு, உடல் உபாதைகள் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அதிகமாக டென்ஷன், கன்னிராசிக்காரங்க வந்து என்னென்னா தொழிலில் வந்து நல்லா வர மாட்டேங்குதுன்னு டென்ஷன் ஆகிறீங்க. உங்களுடைய டென்ஷனை குறைச்சிக்கோங்க. அந்த டென்ஷன் ஆகிறதுனால சில விஷயத்தை மாற்ற முடியும்னா டென்ஷன் பண்ணுக்கங்க, டென்ஷன் ஆகிக்கங்க. ஆனால் மாற்ற முடியவே முடியாது. அதனால் டென்ஷனை குறைச்சிருங்க தயவுசெய்து. ஏன் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய தடைகள் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் விலகுது. ஆனாலும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது அவங்களுடைய உத்தியோக ரீதியாகவோ வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறாங்க. இழந்ததையெல்லாம் மீட்கணும். ஆனால் அது மெதுவாக இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக. இதனால் உடல் பாதிப்படையும். அதனால் நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் செயல்படணும். தொழிலில் நல்ல மாற்றம் இருக்குது. சூரியன் இருக்கார். இந்த சூரியன் வந்து நல்ல நிரந்தர வருமானத்தை கொடுத்துருவார். பெரிய ஆள்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குரு 10லேருந்து தொழிற்சானத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கெல்லாம் ரொம்ப டாப் லெவலில் இருக்குது. இதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது, வெளியூர் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அலைச்சல் இருக்குது, நல்ல ஆதாயம் இருக்குது. 10ஆம் அதிபதி 10ல் ஆட்சி வாங்கியிருக்காரு. அதே மாதிரி காசு வர வர உங்களுக்கு தொழில் முன்னேற பணிவும் கூட வந்துடணும். இந்த 10ஆம் அதிபதி புதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆணவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துறனா அப்படின்னு ஒரு கெத்து வந்துடும். அந்த மாதிரி கெத்தை மட்டும் கன்னிராசிக்காரங்க விட்டுறணும். இயல்பாக இருக்கணும். அப்போ தான் முன்னேற முடியும். கன்னிராசிக்கு புதன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கார். ஸோ உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், விளம்பரப்படுத்திக்கணும். நான் இந்த விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்கள் மிகைப்படுத்தி காட்டிக்கணும். அதாவது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கும் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. கன்னி ராசிக்காரங்க இதை புரிஞ்சுக்கணும்.
முக்கியமாக ஹஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரக்காரங்க இதுக்கு விதிவிலக்கு. ஆனால் ஹஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் எனக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நான் இதெல்லாம் பண்ணுறேங்க, நான் இதெல்லாம் பண்ண எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், மிகைப்படுத்தி காமிக்கணும். நல்ல காசு சேர்த்துடலாம். இதுதான் வந்து ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் இதெல்லாம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, உறுதியாக உண்டு. செவ்வாயும் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. பதவி உயர்வோட திடீர்னு டக்குன்னு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு மட்டும் வந்து என்னென்னா அந்த இடம் பிடிக்காமல் இருக்கும். பட் ஆனால் போக போக பழகிக்கிங்க. நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. தொழிலும் உத்தியோகமும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேறு லெவல். ஏன்னா குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் அதிபதியை தன்னுடைய சுய வீட்டையே பார்க்குறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சிறப்பான அம்சம்தான். படிக்கக்கூடியவங்க முன்பை விட நல்லா படிக்கிறது, ஞாபகத்திறன், புத்தி கூர்மையெல்லாம் நல்லா வர்றது. அதே மாதிரி வந்து சில பேருக்கு மெரிட்லேயே வந்து சில விஷயங்கள்லாம் கிடச்சிரும், பேர் புகழ் கிடைக்கும். அதே மாதிரி உயர்கல்விக்கு போகிறது இதெல்லாம் நல்லாயிருக்கு. உயர்கல்வியில் ஆல்ரெடி இருக்கிறவங்கெல்லாம் முடிச்சுட்டு நல்ல கேம்பஸில் செலக்ட் ஆகிறதுக்கு உண்டானது. ஒரு சிலருக்குலாம் வந்து படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கும். முக்கியமாக இந்த கவர்மெண்ட்டு சூரியன் வந்து திக்பலமாக இருக்கார் இந்த மாதம். உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கா, அப்போ கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படிங்கிறது உண்டு. அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணி ஏதோ ஒரு நாள் சின்ன சின்னதாக போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம், அது இல்லாமல் புதனும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கனால உங்களுக்கு வந்து பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 4ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்க்குது. அதனால் வந்து ஒரு கவர்மெண்ட் பதவி அப்படிங்கிறதுக்கு போய் உட்காரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆல்ரெடி பதவியில் இருக்கவங்க இன்னும் உயர் பதவிக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சிவில் சர்வீஸ் எழுதுகிறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப டாப் லெவலில் இருக்குது. நீங்கள் என்ன முயற்சியெல்லாம் போட்டிங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். மிக முக்கியமாக வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து போங்க. வண்டியில் வாகனங்களை பார்த்து போங்க. மிக 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 முக்கியமானது, செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 12ஆம் இடத்துல இருக்கனால வண்டி வாகனங்கள் வந்து போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. இந்த கேதுவோடு சேர்ந்துருக்கும் போது பல்லு சம்மந்தப்பட்டது, வண்டி மட்டும் கிடையாது. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி பல்லு சம்மந்தப்பட்டது. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு செலவு கண்டிப்பாக வந்துடும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு, கேதுவோடு சேர்ந்துருக்காரு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். அதுக்காக செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறேன். செவ்வாய் வந்து என்னென்னா பல்லையும் குறிக்கும், அடுப்படியும் குறிக்கும், கணவரையும் குறிக்கும், வீடையும் குறிக்கும், வாகனங்களையும் குறிக்கும். அதனால் இவ்வளோ விஷயங்களையும் சின்னதாக இப்போ ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவராக கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. சர்ஜரி கண்டம்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. சகோதரன் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் சகோதர வழி உறவில் பார்த்து இருந்துக்கணும், சரிங்களா? ஏதாவது சிக்கல்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி கணவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்குது. இப்போ 8ஆம் பார்வையை யாரை பார்க்குறாருன்னா செவ்வாய் வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து என்னென்னா கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே பெண்கள், கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். சண்டை சச்சரவுகள், அவ்வப்போது சண்டை சச்சரவுகள், அதுக்கப்புறம் நல்லபடியாக சேர்ந்து வாழ்கிறது, இந்த மாதிரி தான் மாறி மாறி இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது பாதகம்ங்க. ஸோ நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே ஒரு கண்ணு வந்துடும். அதனால் உங்களுக்கு ஒரு சண்டை வந்துடும். இந்த டைமில் வந்து சனி வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்க, அது செவ்வாய் பார்க்குறாரு. இந்த மாதம் வந்து சம்பாதிக்கிறது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, காசு தான் என்னுடைய வாழ்க்கை துணைங்கிற மைண்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா சண்டை வராது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சண்டை, ஈகோ கிளாஸ் ஆகும், அது அடிதடியில் போகும், பஞ்சாயத்து ஆகும், டைவர்ஸு அப்படிங்கிறதுல போகும். ஆனால் பண்ண மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. சனி இருக்கார், அதெல்லாம் முறிச்சே விட மாட்டார். சனியோடைய வேலை என்னென்னா ஒரு விஷயத்தை அப்படியே ஜவ்வாக இழுக்கிறது. அதனால் வெட்டி விடுற வேலையெல்லாம் இந்த ராகுக்கு இது தான் பார்க்கும். அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் இழுத்து சொல்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. ஆனால் அதுதான் முக்கியமாக கன்னிராசிக்கு டக்குன்னு வராது. கன்னிராசி இயல்பாக
அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நெருடலான விஷயமா இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம், நல்ல பாராட்டு, விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஃபாரின் போயிட்டு உங்களோட டேலண்ட்டை காமிக்கிறது, ஒரு ஷோ பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உயரிய விருதுகள் கிடைக்கும். பொதுமக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். உங்களுக்கு அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் வரும். நல்ல இன்கம் இந்த மாதம் உறுதியாக உண்டு. ஏற்கனவே இருந்த சிக்கல்கள்லாம் சால்வாக ஆரம்பிக்கும். அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள், பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் குறையும். உங்களுக்கு அவங்களோட உயர் அதிகாரிகளோட இணக்கமான ஒரு சூழ்நிலை, அதே மாதிரி பாராட்டுகள் கிடைக்கும். நல்ல போஸ்டிங்க்கு போக முடியும். நிறைய சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு. சூரியன் 10ல் இருக்குது. ஒரு கட்சியிலேருந்து உங்களுக்கு பெரிய பாராட்டு கிடைக்கும். மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. திடீர்னு பொதுமக்களுடைய ஆதரவு வரும். உங்களுக்கு 7ல் சனி இருக்கனால பொதுமக்களோட சப்போர்ட் கிடைக்கும். மீடியா சப்போர்ட் கிடைச்சிரும். ஆனால் சுக்கிரன் வந்து எதில் இருக்கார்? அஷ்டமத்தில் இருக்கார். நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பேசும்போது கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுவீங்க. ஆனால் பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு கட்சி தலைமையிடமே உங்களுக்கு பாராட்டி ஒரு நல்ல பொறுப்பு, இந்த விஷயத்தை நீ பண்ணு அப்படின்னு பாராட்டும். உங்களுக்கு தலைமை கழகமே பாராட்டும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அரசியல்வாதிக்கு இதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மேரேஜை பொறுத்த வரைக்கும் 7ல் சனி இருக்குது. 7ஆம் அதிபதி 10ல் தான் இருக்கார். 2ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த மாதம் வந்து இந்த திருமணம் சார்ந்த இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும். உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதை பாருங்கள். மற்றபடி வந்து 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கலாதனால புத்திர பாக்கியம்லாம் அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் இந்த மாதம் வந்து எக்கனாமிக்கலாக உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் வந்து பிறக்குது. திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார். 11 கூடையவர் 10ல் இருக்கார். இது ஒரு நல்ல அம்சம். அதே மாதிரி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இவ்வளோ நாளாக நீச்சமாக இருந்துச்சு. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. அது போக வந்து ராகு அஷ்டமத்தில் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சனி 9ஆம் இடத்துல இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். 12ல் வந்து புதனும் சூரியனும் குருவும் 3 கிரகம் 12ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோடதில் தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான் சொல்கிறேன். ஸோ ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதம். 2 கூடையவர் 12ல் இருக்கார். அப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நிரந்தரமான வருமானம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு 100க்கு 200% இருக்குது. ஆனாலுமே உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜரையும் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி குரு 12ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ 12 கூடையவனுடைய 12ஆம் அதிபதி 12ல் குரு சேரும்போது என்ன அப்படின்னா வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் தொழில் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ படிப்பு ரீதியாகவோ கடகராசிக்காரங்க வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் 100% இருக்குது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு பக்கம் பண்ணிகிட்ருப்பீங்க, இன்னொரு பக்கம் ஃப்ரான்ச்சைசிஸ் போடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்காரு. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. கோபம் வந்து டக்குன்னு வார்த்தைகளை விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 11 கூடையவர் 10ல் இருக்கனால தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபங்கள்
லாபங்கள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. அது போக 9ஆம் இடத்துல சனி இருக்கார். இவ்வளோ நாளாக உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதும். நிறைய விஷயங்கள் அந்த கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே கடக ராசிக்காரங்க வந்து நல்ல நிர்வாக திறமை படைத்தவர்கள் தான். நீங்கள் வந்து கட்டாயம் இந்த மாதத்திலிருந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். நீங்கள் வந்து அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு இருக்குது, ஆனால் அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நிறைய பயந்தாச்சு 2 வருஷம். இனிமேல் எதுக்குமே பயப்பட வேண்டாம். பொதுவாகவே கடகராசிக்கு நிறைய பேர் வந்து நிறைய நல்ல பலன்களை சொல்கிறதில்ல. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்குது. வார்த்தைகளில் கவனமாக இருந்தாலே போதுமானது. உங்களுடைய உழைப்பு, அந்த உழைப்பை நீங்கள் நம்பும் பட்சத்தில் எல்லாமே வெற்றி அடையுங்க. அஷ்டமத்தில் சனி வந்தாலும் சரி, ராகு வந்தாலும் சரி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரகங்கள் ஒருபோதும் வந்து தீமையை செய்ய மாட்டார். நீங்கள் என்ன விளைவை செய்கிறீங்களோ அதுக்குண்டான விளைவைத்தான் அவர் கொடுப்பாரு. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, நல்ல விஷயங்களாக இருந்தால் நல்லது, கெட்ட விஷயங்களாக இருந்தால் கெட்டது, அவ்வளோதான், சிம்பிள். பொதுவாகவே கடகராசிக்காரங்க இயல்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு. ஆனால் அடுத்தவங்களுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவை, உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன தேவை, ஹஸ்பண்டுக்கு என்ன தேவை, ஒய்ஃபுக்கு என்ன தேவை, அக்காவுக்கு என்ன தேவை, தங்கச்சிக்கு என்ன தேவை, இந்த மாதிரி தெரிஞ்சு செயல்படக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்காகவும் வாழ பழகிக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ உங்களோட மனசில் சந்தோஷம் ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இன்னும் சந்தோஷமாக உங்களோட குடும்பத்தை கவனிச்சிக்க முடியும். உங்களுடைய தேவை உங்கள் குடும்பத்துக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, அஷ்டமத்தில் ராகு இருக்குது. ஸோ அதை நினச்சி டிப்ரெஷன் ஆகாதீங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிற இதுக்கு வந்துடுங்க. பொதுவாகவே நல்லா இருக்குது கடகராசிக்கு. இனி எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இந்த மாதம் வந்து 12ஆம் இடத்துல இருக்கனால அப்படியே வெளிநாடு வெளிமாநிலம் டூராவது போயிட்டு வாங்க. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். பொதுவாக உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் அப்படின்னா, என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா, தியானம் பண்ணுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அத்தனையுமே செய்யுங்க. அது தவறே கிடையாது. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் எல்லா விஷயமும் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாகும். உடனே கடகராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மற்றவங்களோட சந்தோஷம் தான் என் சந்தோஷமோ அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் உங்களோட சந்தோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். இயல்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நல்ல திறமைசாலிகள். அந்த திறமையெல்லாம் இந்த மாதம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கோச்சாரத்தில் புதனும் குருவும் ஒன்று சேருது. அது 12ஆம் இடத்துல. அப்போ வந்து என்னென்னா, ஒரு நல்ல இயக்கத்துக்கு நல்ல பெரிய லெவலில் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் இருக்குது. தொழிலில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். தொழிலில் நல்ல லாபம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. லாபஸ்தான அதிபதி எங்கே போயிருக்காரு? தொழில் ஸ்தானத்துக்கு போயிருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் கோச்சாரத்தில். அப்போ கட்டாயம் லாபம் வந்தே தீரும். அதுவும் உற்பத்தி சார்ந்த தொழில்கெல்லாம் சூப்பர். நீங்கள் உற்பத்தி சார்ந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா நல்ல லாபம், கொள்ளை லாபம் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல வருமானங்கள் வரும். நிரந்தரமான வருமானம் வரும். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் வருமான ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கனால ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குது. நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் கட்டாயம் உண்டு. இவ்வளோ நாளாக நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு கிளியராக இல்லாமல் இருக்கும். இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், டக்குன்னு கிடச்சிரும். மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் என்ன நினச்சாலும் அதை வந்து சிரமம் பார்க்காம கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது சக்ஸஸில் முடியும். காரிய சித்தி உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். சித்தி விநாயகர் வழிபாடு யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே காரிய தடை இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த காரிய தடை நீங்கிரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யமகண்டம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கணபதிக்கு 2 தீபம் போடணும். அதுவும் தேங்காய் எண்ணெயில் அதில் வெள்ளருக்கு திரியை யூஸ் பண்ணுங்கள். இந்த பரிகாரம் செஞ்சால் கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே தீரும். முக்கியமாக செல்வ வளம் அப்படிங்கிறதுல தடை இருக்காது. செல்வ வளம் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க, அந்த உழைப்புக்கேற்ற பலன், அந்த வருமானம், அந்த பணம்ங்கிறது உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஏதாவது ஒரு இடையில தடை இருந்துச்சுன்னா அந்த தடையை போக்குறதுக்கு உண்டான பரிகாரத்தை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குங்க. வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டானது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்துருக்கு. கவனமாக இருக்கணும். உங்களுடைய
பேரை சொல்லி யாராவது ஏதாவது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர், ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் கேதுவோடு சேர்ந்துருக்கனால உங்களோட பேரை யூஸ் பண்ணி யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு, விதி மீறல்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் கவனம் அப்படிங்கிறது தேவை. கேது சேர்ந்துருக்குனாலே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனம், இல்லைன்னா ஒரு சிக்கலில் கொண்டு உங்களை சிக்க வச்சிரும். நீங்கள் வேலை பிஸியில் அலட்சியத்தில் இருந்திருப்பீங்க, அது வேறு பக்கம் போய் சிக்கிரும். அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் தேவை. வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இல்லை அப்படின்னா ஏதாவது ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸ் போட்டு தண்ணி அடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு தான் அது பிரச்சனையாகும். நீங்கள் நிதானமாக போங்க. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அஷ்டம பார்வையாக சனியை பார்த்துட்டு இருக்காரு, ராகுவை பார்க்குறாரு. அதனால் கவனமாக இருங்க. எலும்பு, மஜ்ஜை, பல்லு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆலோசனை பண்ணுறது நல்லது. பெரிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா பல்லெல்லாம் வந்து சொத்தப்பல், அதனால் பல் வந்து சாதாரண பல்லு வலி நீங்கள் நினைக்கக்கூடாது. அது உயிர்கண்ட வரைக்கும் போயிடும். அதனால் பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வரும். அதேமாதிரி இரத்த காயமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. தாயாருக்கு சர்ஜரி இந்த மாதிரி இருக்குது. தந்தையோடைய சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே சொத்து சேர்க்கை உண்டு. வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் வருது. புதுசாக ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் வருது. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே 12ஆம் இடத்துல குரு இருக்கனால சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப விரயங்களை ஏற்படுத்திக்கங்க, அது ரொம்ப நல்லது. ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த விஷயங்களில் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான மாதம். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க உண்டான அமைப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, ஆடை ஆபரண சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வீடு கட்டுறதுல ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா வாஸ்து நாள் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், அந்த நாள் அன்றைக்கி பூஜை பண்ணுங்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீடு கட்டுறது டிலே ஆகிறது, வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது, அத்தனையுமே நிவர்த்தியாகும். வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஆளினால் அந்த எல்லாமே நிவர்த்தியாகும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. அதனால் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே கலைத்துறை பெண்கள் வந்து என்னென்னா ஒரே ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில், குடும்பத்தில் அனுசரித்து நடக்கணும். பெண்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியிடையே அனுசரிப்பு அப்படிங்கிறது, இந்த குரு வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி ஆகிறாரு. அதே மாதிரி 9ஆம் அதிபதி ஆகிறாரு. அவர் 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. குரு பார்வை வந்து குடும்பஸ்தானத்துக்கு இல்லாமல் இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து ஒற்றுமைகள் வந்து ரொம்ப இதாக இருக்குது. செவ்வாயும் கேதுவோடு சேர்ந்துருக்கனால கணவர் வந்து தேவையில்லாமல் ஆங்ஸைட்டி ஆகிறது. அதனால் கணவன் மனைவியிடையே சண்டை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் நிதானமாக இருந்துட்டாலே பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். செவ்வாய்க்கு எதுங்கும்போது கோவப்படுத்தி விடுறது, பிளட் ப்ரெஷரை அதிகமாக்கி விடுறதே ஆப்போசிட்டில் இருக்க ஆளுங்க. அதாவது உங்கள் வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இதைத்தான் செய்வாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுடைய கோவத்தை தூண்டி விடுறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் பொறுமையை கையாண்டால் உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உடல்நிலையில் கவனமாக செலுத்துங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நிறைய வாய்ப்புகள் வரும். மிகப்பெரிய லெவலில் பிரபலமாகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். செவ்வாய் வந்து சிம்ம ராசியில் இருக்கார் கேதுவோட. அப்போ இயக்கங்கள் எல்லாத்துக்குமே வந்து தலைமை பொறுப்பில் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அங்கீகாரம் வழங்கலாம். மிகப்பெரிய லெவலில் உங்களோட உழைப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படலாம். உங்களுக்குன்னு ஒரு பெரிய பதவி கொடுக்கலாம். உயர் ஆட்கள், அதாவது உயர் இடத்துல இருந்து உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் வந்துடும். பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். மீடியா சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய லெவலில் பிரபலமாகிறது. எலெக்ஷன் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கிறது,
வெளி மாநிலம்க்கெல்லாம் வெளி ஊருக்கு வெளி மாவட்டங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே கடக ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் வந்து 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து சுக்கிரன் இருக்கார். உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் இருக்கார். நிறைய 2-7 கூடிய சுக்கிரன் இருக்கனால நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்க போகுது. சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாமல் போகும். ஏன்னா வந்து உங்களுடைய ராசியில் எப்போல்லாம் சுக்கிரன் வருதோ அந்த டைமில் வந்து வருமானம் வர அளவுக்கு செலவும் இருக்கும். 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா 1100 ரூபாய் வந்து உங்களுக்கு செலவு காத்துக்கிட்டு நிற்கும். அதனால் இந்த மாதத்தை விட்டுருங்க. ஆனால் வருமானத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. 3ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகம். 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி ஆட்சி வாங்கி இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து, அதாவது உங்கள் ராசியில் உங்கள் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். செவ்வாய் கேது சேருது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ராகு இருக்கார். 7.5 சனி போயிட்டுருக்குது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோச்சாரத்தில் செவ்வாய் 8ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு. செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்காரு, ராகுவை பார்க்குறாரு. என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு திசை நடப்பவர்கள் கட்டாயம் வந்து துர்க்கை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். உங்களோட லைஃப்பில் விபத்து கண்டம் நடக்காமல் இருக்கிறதுக்கும், ஹெல்த் ரீதியாக சர்ஜரி ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதாவது உடல் பாதுகாப்பு ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்காக கணபதி வழிபாடு யமகண்ட நேரத்தில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே உங்களோட ராசியில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல யோகத்தையும் தான் கொடுக்க போகுது. அது போக 5 குடையவர் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இளைய சகோதரன் சகோதரி மூலிமா ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு நல்ல செய்தியாக வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முக்கியமாக கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான். கம்யூனிகேஷன் ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கெலாம் நிறைய ப்ரமோஷன்ஸு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாதமாக இருக்குது. குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 5ஐயும் பார்க்குறாரு, 7ஐயும் பார்க்குறாரு, 11ஐயும் பார்க்குறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. 9ஆம் இடத்தை அப்போ பேர் புகழ் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வரும். சூரியனும் குரு புதன் 3மே சேர்ந்துருக்கனால ஒரு பெரிய ப்ரமோஷன் அப்படிங்கிறது திடீர்னு வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ப்ரொமோஷன் வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு கட்டாயம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சுக்கிரன் வந்து எப்போல்லாம் உங்கள் ராசிக்கு வராரோ அப்போ வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். பொதுவாகவே மற்ற மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் உங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதாவது மனக்கவலை அப்படிங்கிறது வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே கவலை இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க தான். ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கனால மனது வந்து பார்த்திங்கன்னா அந்த கவலையிலிருந்து மீண்டு எழுந்து வரதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஆனாலும் பொதுவாக ராகு 11ல் இருக்கனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் பல மடங்கு பெருகும். ஆனால் நீங்கள் கட்டாயம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கணும். தொழில் ரீதியாக வெளியில் போகக்கூடியது அலைச்சல்கள் நிறைய இருக்கும். அலைச்சல் வந்து இந்த மாதம் வந்து மற்ற மாதத்தை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான். என்னடா அது இவ்வளோ தூரம் அலையிறமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கட்டாயம் உறுதியாக உண்டு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கனால இளைய சகோதரன் வழி ஆதரவுகளை தேடிக்கங்க. அவங்க வழி ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேர் வந்து தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. அல்லது வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது. வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பிரயாணங்கள் இருக்குது. அதே மாதிரியே இதில் ஆஃபீஸில் இருக்கவங்க ஒர்க் பண்ணிட்டு
பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து 3ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் 3 கிரகங்கள் சேர்ந்துருக்கனால நிறைய பேர் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்களா, அவங்கெல்லாம் இந்த மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். பொதுவாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே வேலை கிடச்சிடக்கூடிய அமைப்பு மேசராசிக்கு இருக்குது. 3ஆம் இடம்ங்கிறது இன்டர்வியூ, அந்த இடம் ரொம்ப வலுப்பெற்றிருக்கு. ஏன்னா 3 நல்ல கிரகங்கள் இருக்குது. புதனும் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு வேலை தானாக தேடி வரும். கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு படிப்பில் நிறைய இன்ட்ரெஸ்ட் தானாகவே செல்ஃபாகவே கேர் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வந்து இருக்குது. அதே மாதிரி அடுத்த உயர்கல்விக்கு செல்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு நல்லபடியாகவே கைகூடும். காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கேம்பஸ் இன்டர்வியூலேயே உங்களுக்கு செலக்ட் ஆகி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான மாதம். நீங்கள் இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கட்டாயம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஒரு நல்ல ஆதாயம் தேடும். ஒரு நல்ல மெசேஜ் இந்த மாதம் உங்களுக்கு தேடி கண்டிப்பாக வரும். மிகப்பெரிய லெவலில் யோகமும் காத்துட்ருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கையில் இருக்குது. நிறைய பேர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறது, உங்களுக்குன்னு இருந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது, அதுக்கு உண்டான முயற்சிகளை போடுறது, இது எல்லாம் கட்டாயம் நடக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை குடும்பத்தார்கிட்ட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா லெட்டரில் எழுதி அதை மறுபடி படித்து அதுக்கப்புறம் வெளியில் சொல்லுங்கள். பொதுவாகவே உங்களுக்கு வந்து மேச ராசிக்கு வந்து ஒரு செய்யறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஆரம்பத்தில். அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது சூப்பராக போகும், பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். அது மாதிரி உங்களுக்கு எப்போவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து என்னென்னா நீங்கள் மீறி கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து மாறி வரும்போது மட்டும்தான் நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறும், நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும். அதே மாதிரி குரு 7ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் பார்க்குறாரு. 5ஆம் அதிபதியும் 3ல் இருக்கார், 3ஆம் அதிபதியும் 3ல் இருக்கார், 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கார். காதல் சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் சொல்லுங்கள். இந்த டைமில் சொல்லும்போது ஒரு பர்மிஷன் கிடைக்கும். அவங்களுடைய பர்மிஷனோடைய அடுத்த கட்டது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறதுக்கு உண்டான அமைப்பை இந்த குருவும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. சூரியன் புதன்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். காதலிக்கிறவங்களுடைய விஷயங்கள் வீட்டில் நீங்களாக சொல்கிறது நல்லது. அது சொன்னாலும் இந்த கால சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குது. அது பர்மிஷன் கொடுப்பாங்க. பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ரொம்ப டிலே மேரேஜாக இருக்குது, திருமணம் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு தோஷத்தினால தடையாகிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ராகு 11ல் இருக்கிறனால வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டவருடைய தொடர்பு, பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள், இது எல்லாமே கிடைக்கும். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது. விரயஸ்தானத்தில் சனி இருக்கார். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்பட்டாலே போதும். 7 சனியுடைய பாதிப்புகள் எவ்வளோ இருந்தாலுமே உங்களுக்கு குரு ரொம்ப நல்லா இருக்கார். அதே மாதிரி ராகு கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது. அப்போ வந்து சனியோடைய தாக்கம் வந்து கொசுக்கடி மாதிரி இருக்கும், அப்படி அடித்தா போயிடும். அதனால் கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனம் இருக்கணும், அலட்சியம் கூடாது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு. பொதுமக்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் திரளாக கிடச்சிரும். கட்சி நிர்வாகம் உங்களை பாராட்டும். தலைமையிடத்திலேருந்து ஒரு நல்ல பொறுப்புகள் கொடுக்கப்படும். மக்களுடைய ஆதரவு தான் மெயின், அது உங்களுக்கு கிடைக்கும். ரீச் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, கான்ட்ராக்ட், இதெல்லாம் கிடைக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரியுடைய அழுத்தங்கள் குறையும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது, பணம் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உங்களை சிக்க வைக்கிறது, அதே மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுறது, கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த 7 சனியுடைய பாதிப்புங்கும்போது இந்த 7 சனி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அகந்தையை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி வந்து அலட்சியத்தை உருவாக்கி கொடுக்கும். அகந்தையும் அலட்சியமும் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் மட்டுமே காரணமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த 7 சனி இந்த 2.5 வருஷம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்கள கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. அப்புறம் நல்லா வச்சு அடிப்பார். அதுக்காகத்தான் ஒரு விஷயம் வந்து இந்த டைம் உங்களுக்கு குரு ரொம்ப நல்ல டைமாக இருக்குது. கொடுக்கும்போது பணிவோடையும் கவனமோடையும் இருக்கணும். அலட்சியம் கூடாது. ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். பெரியவங்களை மதிக்க கற்றுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரியவங்க கிட்ட கேட்கணும். உங்களுடைய வெல்விஷர்கிட்ட அதை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும். அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து அதை வந்து அஷ்டம பார்வையாக வந்து சனியை பார்க்குறாரு. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு. அவர் உங்களுக்கு ராசியாதிபதி தான், ஆனால் அஷ்டமாதிபதியும் அவரே. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சனிங்கிற செவ்வாயுடைய பார்வை வந்து சனிக்கு இருக்கனால நீங்கள் வண்டி ஓட்டுறது நல்லா தான் ஓட்டிகிட்டு போவீங்க. ஆனால் எதிர்த்த மாதிரி ஒரு குடிகார நாய் வந்து நம்ம மேலே விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதனால் கவனமாக இருங்க. அவங்க நம்ம மேலே வந்து விட்டாலும் நமக்கு தானே இழப்பு. ஸோ நேரங்காலம் நமக்கு சரியில்லை அப்படின்னா நம்ம தான் 100% வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் போகணும். இது வண்டி வாகனங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே. டைம் சரியில்லை அப்படின்னா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்திடணும். இல்லை அப்படின்னா எப்படியாவது எந்த ரூபத்திலையாவது பழி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திடும். அதனால் இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கட்டாயம் இருக்கணும். ஹெல்த்து, அதாவது தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. இந்த 7 சனியோடைய இதில் வந்து தாயாருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது. 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் கேதும் சேர்ந்து இருக்கனால, கோச்சாரத்தில் சேர்ந்து இருக்கனால இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. ஹெல்த்தில் ஏதாவது சர்ஜரியோ அல்லது வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலும்பு மஜ்ஜை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி சுமூகமான ஒரு உறவு நல்ல மன மகிழ்ச்சியோடு ஏற்படும். சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியத்துக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போனீங்க அப்படின்னா இந்த டைம் 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்துருக்கக்கூடிய டைமில் வந்து புத்திர பாக்கியத்துக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்கனால வேல் வழிபாடு, வேல்மாறல் படிங்க. அதே மாதிரி சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். முருகனை கட்டாயம் பால ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த டைமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் நிறைய நன்மையான பலன்கள் தான் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரச்சனை ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் வந்து என்றைக்கு பிறக்குதுன்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க. இந்த ஆனி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் தான் கொடுக்க போகுது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசியில் 2 கிரகங்கள் திக்பலம் ஆகுது. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா புதன். ஸோ புதன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறனால அது ஒரு திக்பலம். அதே மாதிரி குரு வந்து திக்பலம். சூரியன் உங்களுடைய ராசியில் வராரு. இது வந்து திக்பலம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல இதுதான். நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றமாக தான் கட்டாயம் வரும். சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய். உங்களுக்கு இந்த மாதம் வந்து என்னென்னா மாற்றம் வரும், அதே நேரத்தில் டென்ஷனும் வரும். ஆனால் காசு பணத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, கவலைப்படாதீங்க. செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். முன்கோபத்தை இந்த மாதம் வந்து தவிருங்க. யாராவது ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா காது கொடுத்து என்னான்னு பொறுமையாக தயவுசெய்து கேளுங்க. எடுத்த எடுப்பிலையே அப்படின்னா அலட்சியம் தயவுசெய்து வேண்டாம். ஏன்னா நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க.
ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அது கட்டாயம் சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை கப்புன்னு பிடிச்சி அதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான். அந்த இடத்துலேருந்து நீங்கள் முன்னேறி போய்க்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உறுதியாக உண்டு. 3ஆம் அதிபதி தான் முயற்சி ஸ்தான அதிபதி. அந்த 3ஆம் அதிபதி உங்களுக்கு சூரியனாக வந்து உங்களுடைய ராசியில் வராரு. அப்போது சூரியன் வரக்கூடிய அந்த மாதம் வந்து ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு உங்களுடைய ராசியில். அதாவது முன்பை விட நல்லா நீங்கள் வந்து யோசித்து நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி நல்ல முடிவு டக்கு டக்குன்னு எடுக்கிறது, கிளவராக செயல்படுறது, முன்பை விட வந்து பார்த்திங்கன்னா சாதுரியமாக செயல்படக்கூடியவங்களாம் பெரிய லெவலில் வந்துடுவீங்க. இந்த மாதம் புதன் வந்து உங்களோட ராசியிலே இருக்கனால நிறைய சாமர்த்தியமாக செயல்பட்டு பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்பை மறைச்சிட்டு மிக பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் இந்த மாதம் எடுப்பீங்க. அதே மாதிரி சக்ஸஸும் அதில் பண்ணுவீங்க. பொதுவாக தப்பு செய்யாமல் இருந்து பழகிக்கங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா முன்கோபம். அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டிங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு கரும்புள்ளியாக மாறும். அது மிகப்பெரிய தடையாக மாறும். அதனால் கோபப்படாதீங்க. சகோதரன், இளைய சகோதரி அவங்களுடைய இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகாது. பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அல்லது சண்டை சச்சரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, என்னதான் இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய சகோதரன் சகோதரியாக இருக்கிறாங்க. உடன்பிறப்பாக இருக்கனால கட்டாயம் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும். அதனால் வார்த்தைகளை விடுறதும் வீண் வம்பு சண்டைகளை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. நிறைய புது புது விஷயங்களை செய்வீங்க. இந்த மாதம் வந்து தொழிலை மாற்றுறதுக்கு உண்டானது, இடம் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலை மாற்றலாமான்னா தொழிலையே ஒரு சிலருக்கு மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகளும் வருது. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குது. 3ஆம் இடம் அதிபதி வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கனால தொழில் ரீதியாக வந்து சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சியான மாதம். நீங்கள் எடுக்கக்கூடிய பொதுவாகவே மிதுன ராசிக்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு வந்து பாதகாதிபதி குருவாக வராரு. ஸோ அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு முடிவு எடுக்கும்போது கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. பொதுவாக புதன் ராசிக்காரங்க எல்லாமே புத்திசாலியாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படிங்கிறது கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் அதிபதி புதனாக வரதுனால அவங்க பொதுவாக ஓரளவு நல்ல மற்றவங்களை காட்டிலும் நல்ல நாலேஜாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுக்கும்போது பாதகாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கனால சம்டைம் பாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. என்ன பாதகம் என்ன சாதகம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து சிந்தித்து பொறுமையாக தெளிவாக முடிவெடுக்கணும். அதுதான் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் உங்களைய உயர்வான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் உதவுமே தவிர டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஆனால் இந்த மாதம் வந்து புதன் ஆட்சி பெற்றிருக்கனால நல்ல புத்திசாலித்தனத்தெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நல்ல திறமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவீங்க. புத்தி சாதுரியமாக, அதாவது சாணக்கியத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி உங்களோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்குவீங்க. அதில் சக்ஸஸும் ஆவீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்த விஷயங்கள் தொட்டாலும் சரி அதில் சக்ஸஸ் தான். காரிய சித்தி அப்படிங்கிறது 100% இருக்குது. அதே மாதிரி முயற்சி நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கணும். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காரிய சித்திக்காக கணபதி வழிபாடு பண்ணுங்கள். யமகண்ட நேரத்தில் புதன்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில்